வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி தனியா போய் நின்று இருக்காங்க. என்னடா அது ரேவதி அம்மா தனியா போய் நின்று இருக்காங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சு, ரேவதி அம்மா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேவதி அம்மா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்து நெருப்பு வைக்க பாக்குறாங்க. திடீர்னு நம்ம கௌதமுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுது. ஓடி போயிட்டு கையை தட்டி விட்டுறாங்க. அந்த போட்டோ எடுத்து பார்த்தா எஸ்எஸ்கே, மறுபக்கம் நம்ம ரேவதி ரெண்டு பேரும் இருக்கிற போட்டோவை பார்த்துறாரு. அப்படியே சும்மா முட்டைக்கனால ஒரு பக்கம் பிதிங்கின்னு வெளியே வந்துருச்சு. ஷாக்கில் அப்படியே சும்மா ஆடி போயிடுறாரு, உறைஞ்சு போயிடுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்கே தான் அப்படின்னா என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாயும் வராமல் ஒரு பக்கம் கேட்கவும் முடியாமல் அப்படியே சும்மா மெண்டு முழுங்குறாரு வாய்க்குள்ளவே. அது தெரிஞ்ச உடனே பார்க்கணுமே, அப்படியே உயிரே போன மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஃபீல் வந்துருது நம்ம கௌதமுக்கு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஒரு பக்கம் ஆச்சரியப்படுற மாதிரி விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை பற்றி இனிமே நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி யோசிச்சு நம்ம அடுத்தடுத்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ண போனால் நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து வராங்க. வந்த உடனே இலக்கியாவும் பார்த்துறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். என்னது கௌதமுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இலக்கியா உடனே கௌதம் மூஞ்சை பார்க்கவும் முடியாம பேசவும் முடியாம சைலண்டா ஒரு பக்கம் ஓரமா போயின்னு இருக்காங்க. கௌதம் நான் இலக்கியா கண்டுக்காத மாதிரியே போறேன், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் என்ன பண்ணட்டும், எல்லாமே என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்தா மாற்றேன், ஆனால் நடந்தது நடக்க போகிறது ஒன்று, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்ட உடனே அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு ஒன்று நான் ஒன்றும் அரிச்சந்திரல, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பண்ணிக்கிற துரோகம் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்க. அதே சமயத்தில் அஞ்சலியும் மறுபக்கம் நம்ம பூஜா இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ரீதியாக ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவல் இதில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, இதோப்பார் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொடுத்ததோட மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ரீதியாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. என்னோட ஃபியூச்சர் கணவர் யாரு அப்படின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னது கணவரா, அப்ப கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமா நான் கல்யாணம் பண்ண போறேன், என் வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் அந்த வாழ்க்கை துணையை, நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, திடீர்னு போட்டோவை காட்ட அப்படியே கௌதமை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவர் யாரு என்னன்ற விஷயமெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவளை முதல் நான் இந்த இடத்துல சந்திச்சேன், இந்த தருணத்தில் சந்திச்சேன், இந்த சம்பவத்தில் சந்திச்சேன், இரண்டாவது முறை இந்த சம்பவத்தில் சந்திச்சேன், எல்லா முறையும் அவர் நல்லவராக தான், ஆமா அவர் ரொம்ப நல்லவர், நான் கூட அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு இன்னொரு ஒரு உண்மையான விஷயம் சொல்ல போறா, அதை கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன விஷயம் எதா இருந்தாலும் நான் தாங்கிப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கேட்டதும் அதிர்ச்சியெல்லாம் உறைஞ்சு போயிடுறாங்க. அப்படி என்னடா விஷயம் சொன்னாங்க, அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க பற்றியும் அவங்களோட வரலாறு என்ன, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க, இப்போ இலக்கியா யார் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பேரவே சொல்கிறாங்க. இவங்க அம்மா பேர் ஜானகி, இது எல்லாம் குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க, இவர் ஒரு அனாதை பையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கேட்ட உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு கேட்க, உடனே அந்த போட்டோவை பார்க்க இலக்கியாவை பார்த்து ஷாக்காக, எல்லாம் ஒரே கம்பெனியில் கும்மி அடிச்சுன்னு, கும்மி அடி தம்பி கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியில் தான் கும்மி அடிச்சுன்னு இருக்காங்க. இது தெரியாமல் இவ்வளோ நாளாக நான் இவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், என் வாழ்க்கையை இப்போ நாசமாக போதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, நாம் நடக்கிறது நினைக்கிறது எல்லாமே நல்லதாக நடந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய கசப்பான விஷயங்களும் நடக்கும். அந்த கசப்பான விஷயங்களை இனிப்பான விஷயமா ஏற்றுக்கிட்டு நம்ம பாதையை நம்ம தொடர்ந்து போனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. இவங்க அது போல இவங்க வாழ்க்கை இனிமேல் தொடர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் தருணங்கள் அமைஞ்சிருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வராரு. வந்த உடனே அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. நம்ம பூஜை தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட முதலே சொல்ல, நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுலையும் நான் பழகவே இல்லையே, நீயே ஒன்று கற்பனை பண்ணி நீயே உன் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆவலாம் சரி, நீங்கள் எனக்கு வேணும், உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் அப்படின்ற டைலாக்காக விட்றாங்க. இது எல்லாமே நல்லா இல்லை பார்த்துக்கோ, எல்லாமே ஒரு லிமிட்டு தான், நீ லிமிட்டுக்கு மேலே பேசிட்டு போயிட்டே இருக்க, என்கிட்ட அந்த லிமிட்டு ரிவீட்டு இதெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அவ்வளோதான், மற்றபடி நீ என்கிட்ட இந்த மாதிரி அந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது எந்த பக்கம் போய் எப்படி பேசினாலும் நமக்கே ஆப்பு வைக்கிறாங்க, நம்மளை பார்த்தா எப்படி நினச்சின்னு இருக்காங்க இவங்க மனசுக்குள்ள, வேற அப்படி இப்படி நினச்சிருக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணமே இவங்களை அழிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக மாற்றம் மாறியே ஆகும். அதை எப்படி
சீக்கிரமாக அமைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யும். நன்றி, வணக்கம். வந்தனம் வர்க்கத்தருக்கு முடிஞ்சா என்ன பண்ணுது மீன்